வணக்கம். நலம் நலம் அறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கருவேல். இன்றைக்கி எல்லாருமே வேல் அப்படின்னு சொன்னமே நமக்கு தெரியும், ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி. நமக்கு வந்து நாலடியாரும் திருக்குறளும் வந்து சொல்லுக்கு எப்போதுமே வலிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து வேல் அப்படின்னு சொன்னாவே எல்லா இடத்துலையுமே கருவேல் அப்படின்னு சொன்னாவே பல்பொடி. இதனுடைய தாவரவியல் பேர் வந்து அக்கேஷியா நைலோட்டிக்கான்றாங்க. இந்த நைலோட்டிக்கா என்னென்னா நைல் நதிக்கரையில் இது அதிகமாக விளைஞ்சான் அந்த காலத்தில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான செய்தி என்னென்னா, சோமாலியா, சூடான் இது மாதிரி நாடுகளில் இந்த அக்கேஷியா அரேபிகா அப்படின்ற ஒரு ஸ்பீசிஸில் இருக்கக்கூடிய தண்டிலிருந்து வரக்கூடிய பிசின், கருவலாம் பிசின், இந்த கருவலாம் பிசின் 50,000 டன் வந்து உலக அளவில் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்களாம். ஏன்னா இந்த பிசின் வந்து குளிர்ச்சி உண்டாக்கியா எல்லா விதமான காஸ்மெட்டிக் தயாரிப்பு, எல்லா விதமான நமக்கு இருக்கக்கூடிய அழகு பொருட்கள், மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே பதப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை செயல்படுது. இப்போ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தமிழ்நாட்டில் ஏறத்தாழ வந்து ஒரு 50,000க்கு மேற்பட்ட குளங்கள் இருக்குது. இந்த குளங்கள் எல்லாத்துலேயுமே இந்த கருவலம் மரத்தை நட்டு வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது எப்படி இனம் கண்டிடும்னா, வேலை மரத்தில் வந்து கருவேல் அக்கேஷியா நைலோட்டிக்கா, வெல்வேல் அக்கேஷியா லுக்கஃப்ளேரியா, உடைவேல்ன்றது அக்கேஷியா பிளானிஃபரா, இது மாதிரி நிறைய வேலை மரம் இருக்குது. கருவேலை எப்படி வந்து நம்ம பார்த்து பட்டை எடுக்கிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அது வந்து நல்ல கருமையான, பேரே கருவேல், கருமையான பட்டையாக இருக்கும். நீங்கள் உரிச்சிங்கன்னா அதுக்குள்ளே வந்து இளம் சிவப்பு நிறமாக காணப்படும். இப்போ இந்த பட்டையை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பட்டையை எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், அடிப்படையில் வந்து பட்டையுடைய கஷாயத்தை வந்து பல் கொப்பளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா வந்து இந்த பல்லோடைய இறுக்கத்தை இது பண்ணக்கூடியது. ரெண்டாவது இதில் வந்து என்னென்னா, நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கிற ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நவீன மருத்துவ குறிப்புகள்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லோரும் பார்த்து இந்த யூஸ்க்கு மேலே நம்ம தமிழ் மருத்துவத்தில், தமிழ்நாட்டில் பிரசவித்த பெண்களுக்கு இந்த கருவலாம்பட்டை குடிநீரை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். காலை வணக்கம். நலம் நலம் அறிக நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்றைக்கி நம்ம கருவேலம் பட்டையில் கஷாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கருவேல் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடியது. நம்ம சீமை கருவேலையும் இதற்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம். நம்மளுக்கு ஒரிஜினலான கருவேலம் கிடைக்கல அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சீமை கருவேலை பயன்படுத்திக்கலாம். இந்த பட்டையை வச்சு எப்படி கஷாயம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல துவர்ப்பு தன்மையுடைய கஷாயம். இதை நம்ம உள்ள எதுக்காக எடுத்துக்க போகிறோம், அப்புறம் வெளிப்பிரயோகமாக, அதாவது வாய் கொப்பளிக்கிறது மூலமாகவும் வெளிப்பிரயோகம் பண்ணுறது மூலமாகவும் என்ன பயனளிக்குதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் கருவேலம் பட்டை மட்டும்தான். 300 மில்லி அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கிறோம். இதோட கருவேலம் பட்டையை சேர்க்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேலம் பட்டை. நம்ம இந்த பட்டை முழுமையாக இப்படி இருக்கும், முழு பட்டை இப்படி இருக்குது. இதை வந்து சிறிது சிறிதாக தட்டி உடச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி சக்கையாக தான் சேர்க்கணும். பவுடர் பண்ணி மட்டும் கட்டாயமாக சேர்க்கக்கூடாது. எப்போ கஷாயம் பண்ணாலும் இப்படி சக்கையாக சேர்த்துக்கிறது நல்லது. இப்போது இந்த கருவேலம் பட்டை கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ கருவேலம் பட்டை பற்றிய சித்தர்கள் பாடல், தந்தம் இருகும் தனிச்சூத புண்ணாரும். தந்தம்னா பற்கள், அதாவது பல் இருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தம் இருகும் தனிச்சூத புண்ணாரும். சூதப்புண் அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த புண்கள். தனிச்சூத புண்ணாரும் மந்தசுரம் பித்தம் மடியுங்கான். பித்தம், காய்ச்சல் இதெல்லாமே சரியாகும். வந்த மருவே அங்கலாம் மலரக மாதே கருவேலம் பட்டைக்கு கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருவேலம் பட்டை கஷாயம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆளும் வேலும் பல்லுக்குருதி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த கருவேல் நல்ல பற்களுக்கு உறுதி தரக்கூடியது. இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். கஷாயம் கொதிச்ச பிறகு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கருவேலம் பட்டை கஷாயம் கொதிக்க தொடங்கிருச்சு. இதில் உள்ள துவர்ப்பு தன்மை எல்லாமே இந்த தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சு. இது இந்த கருவேல மரத்தில் உள்ள இலை மற்றும் காய்கள் இந்த மாதிரி இருக்கும். இலை இந்த மாதிரி சின்ன சின்ன இலைகள் இருக்கும். இந்த காய்கள் வந்து ஆடுகளுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். ஆடுகள் வந்து இதை நல்லா விரும்பி சாப்பிடும் இந்த கருவேலங்காய்களை. இந்த இதில் வந்து சின்ன சின்ன முள் இருக்கும். இதுலேருந்து எடுத்த பட்டை கஷாயம் தயாராகிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கருவேலம்பட்டை கஷாயம் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை 3 விதமாக பயன்படுத்தலாம். முதல் விதம் எப்படின்னா, நம்ம உள்ளே எடுத்துக்க போகிறோம். இந்த கஷாயத்தை நம்ம ஒரு 30லேருந்து 50 ml அளவுக்கு இந்த கஷாயத்தை குடித்தா
சீதபேதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வயிற்றுப்போக்கு போகும், அந்த வயிற்றுப்போக்கு வந்து கொஞ்சம் சளி, ஒரு ரத்தம் இந்த மாதிரி கலந்து கூட போகலாம். இந்த மாதிரியான பிரச்சனைக்கு வந்து இந்த கஷாயத்தை 3 நாள், ஒரு நாளைக்கு 3 வேளை, ஒரு 30லேருந்து 50 ml அளவுக்கு இதை எடுத்துட்டோம்னா சீதபேதி உடனே சரியாகும். அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு என்னன்னா அதிகமாக யூரின் போயிட்டே இருக்கும். சுகர் இருக்கவங்களுக்கும் அப்படி இல்லாதவங்களுக்கும் ஒரு சிலர் வந்து அதிகமாக ஒரு நாளைக்கு 7-8 தடவை, இரவு நேரத்தில் தூக்கம் கெட்டு ஒரு 3-4 தடவை இந்த மாதிரி நீர் பிரிகிறது வந்து அதிகமாக பிரிஞ்சுட்டே இருக்கும். இந்த தன்மை இந்த கஷாயத்தை ஒரு 3 நாள் எடுக்கும்போதே இந்த மாற்றத்தை நம்ம உணரலாம். அதுக்கப்புறம் தேவைப்படும் போது மட்டும் இந்த கஷாயத்தை பயன்படுத்திக்கலாம். இது போக 2வது எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா வாய் கொப்பளிக்கிறதுக்கு. இந்த நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த வேலம் பட்டை ஆளும் வேலும் பல்லு குருதின்னு சொல்லுவாங்க. வாயில் உள்ள ரணங்களை ஆற்றக்கூடியது, நம்ம பற்களையும் ஈறுகளையும் நல்லா இறுக்கமாக கெட்டிப்படுத்தக்கூடியது. ஒரு 60 வயதுக்கு மேல் பல் வந்து லேசாக ஆட்டம் இருக்க ஆரம்பிக்கும். 70 வயதுக்கு மேலே போனோம் அப்படின்னா அந்த ஈறுகள் பல் எல்லாமே லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது அந்த சமயத்தில் வந்து நம்ம கருவேலம் பட்டை எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இந்த கருவேலம் பட்டை எடுத்து கஷாயம் வைத்து நம்ம வாய் கொப்பளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஆட்டம் காண்ற பற்கள் நல்லா இறுக தொடங்கும். பல் ஈரில் வர்ற ரணம், வாய்ப்புண், அப்புறம் பற்களில் வர்ற சொத்தை, இது எல்லாமே இந்த கருவேலம் பட்டைக்கு சரியாகும். இது போக இதை இன்னொரு விதமாக எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, பெண்கள், பிரசவமான பெண்கள் இந்த பிரசவித்த புண், அதாவது சூதப்புண் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கர்ப்பப்பையில் வர புண், அது மட்டும் இல்லை பிரசவம் ஆனதுக்கப்புறம் வெளியே அவங்களோட பிறப்புறுப்பை கழுவுறதுக்கு இதை பயன்படுத்தலாம். இதன் மூலமாக அந்த பிறப்புறுப்பு பகுதியில் இருக்க புண்கள் ஆறி சீக்கிரமாக அந்த தளர்வு சரியாகி இருக தொடங்கும். இவ்வளோ பயன்பாடுடைய இந்த கருவேலம் பட்டை நமக்கு எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது. இன்னைக்கு நம்ம இவ்வளோ பயனளிக்கக்கூடிய கருவேலம் பட்டை கஷாயம் எப்படி செய்யறதுன்றதை பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் இதே மாதிரி நல்ல ஒரு பயனுள்ள மருத்துவ குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.